எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். திருக்கணித முறைப்படி இப்போ சனி பகவான் மீன ராசியில் வக்கரம் அடைகிறார். அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் ஆனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு அதாவது சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் தான் சனி பகவான் வக்கரமாகிறார். அப்போ வக்கரம் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 9:14க்கு வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28 தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட 138 நாள் சனி பகவான் வக்கரகதி ஆகிறார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி மீன ராசி இது ரெண்டுமே அதாவது குரு பகவானுடைய ராசி. சரிங்களா? குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும் இல்லை, குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காலம். சனி பகவான் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ மீன ராசியிலிருந்து 3ஆவது ராசியை பார்த்தா ரிஷப ராசி பார்க்குறாரு, 7ஆவது ராசியை பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு, 10ஆவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி தான் சனி பகவான் பார்க்குறாரு. 3 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ராகு பார்வை, குரு பார்வை, சனி பார்வை, இந்த 3 பார்வையுமே ஒரு இடத்துல படக்கூடிய ராசி பார்த்தா உங்க தனுசு ராசி தான். அப்ப இந்த தனுசு ராசியில படம் பொழுது இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான அதாவது பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த தனுசு ராசி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி பெயர்ச்சானரை பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற சனி வந்து இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 4 மாச காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பொழைச்சது ஒரு பொய் பொழப்பு, வாழ்ந்தது ஒரு வனவாச வாழ்க்கை, வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு பைத்தியகார வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை. 3 ராசி பார்க்கறாருன்னு பேரு தான் தவிர ஆனால் நிச்சயமா தனுசு ராசிக்காரங்களுடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து நல்ல பலன் இல்லாமல், சொந்த தொழில் இருந்து சரியான வருமானம் இல்லாமல், குடும்பம் இருந்தும் நிம்மதி இல்லாமல், பண்ணையம் இருந்து நல்ல 4 காசு சம்பாதிக்க முடியாமல், வெளிநாடு வந்து அதாவது எதிர்பார்த்து வந்த வேலை கிடைக்காம, எதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்யக்கூடிய நிலைமை. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 மாத காலமாகவே கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் 29 ஜூலை மாதம் 13 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 4.5 மாத காலம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கண்ணிருந்து குருடனாகவும் காதிருந்து செவடனாகவும் வாயிருந்து ஓமையான வாழ்க்கை தான் வாழக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த தனுசு ராசிக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் போனாலும் இந்த சனி பகவான் வந்து வக்கரம் ஆகிறாரு. வக்கரம்னா என்ன அது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் இந்த வக்கரம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி அதாவது வந்து இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வக்கரம் அப்படின்னா சனி பகவான் மட்டும் இல்லை, பொதுவாக எந்த கிரகம் வக்கரம் அடைஞ்சாலும் பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அதாவது ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது நல்ல பலன்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாருன்னா
வக்கரமாகும் போது அதாவது கெட்ட பலன்களை கொடுப்பாரு. அதே முன்னாடி போகும்போது கஷ்டத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இப்ப இந்த 4.5 மாத காலமா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரா, அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவானும் குரு பகவானும் நண்பர்கள். குரு வீட்டில் போய் சனி உக்காந்தாலும் சனி வீட்டில் வந்து குரு உக்காந்தாலும் நட்பாக தான் உக்காருவாங்க. சரியா? அப்படி பார்த்தா இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் எப்போ வந்து உக்காந்தாலும் அவர் நட்பாக தான் வந்து உட்காருவார். அப்படின்னா நண்பனாக தான் வந்து உட்காருவார். அப்படி உட்காரக்கூடிய இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த 4.5 மாதத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப நல்லதை கொடுக்க போறாரு. முதல்ல என்ன நல்லது கொடுக்க போறாரு அப்படி பார்த்தா, அதாவது வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இப்ப நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க, அது உங்களுக்கு தடையா இருந்திருக்கும். அது இப்ப எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும். அதே மாதிரி தொழிலுக்காக வேண்டி லோன் போட்டு இடம் வித்து கடன் வாங்கி நகைநட்டெல்லாம் கொண்டு போய் வச்சு வாங்காத இடத்துல வாங்கி முயற்சி பண்ணி நான் தோல்வி அடைஞ்சிட்டேனுங்க, பணம் இழந்ததை மட்டும்தான் மிச்சம், இன்னைக்கு கடன்காரனா உட்காந்துருக்கிறேன்னு சொல்றீங்களா, உங்களோட வாழ்வாதாரம் மாறும். இந்த டைம்ல ஆரம்பிங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உடல் உபாதிகள் இருக்குதுங்க, இதனால பார்த்தீங்கன்னா நான் மாசம் கரண்ட் பில் கட்டுறனோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க, அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். புத்திர செல்வத்துக்காக வேண்டி நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கிறேங்க, கோயிலுக்கு போகலான் இருக்கிறேன், வேண்டுதல் வைக்கலான் இருக்கிறேன் அப்படி நினைக்கிறீங்களா, இந்த டைம்ல செய்யுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளிநாடுக்கு முயற்சி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இந்த டைம்ல முயற்சி எடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்பயுமே இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது தான் வக்கரம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன், அதில் வந்து பணம் கட்ட முடியல, அது பாதியில் நிற்குது, அது இப்போ நடக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இப்போதைக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும். அது இடம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடம் வாங்கினேன் கிரையம் பண்ண முடியல, அந்த இடத்துல வெள்ளைங்கம் இருக்குது, அதனால மன உளைச்சல், அந்த பணம் வருமா, இல்லை இந்த இடம் நம்ம கிரையம் ஆகுமா, அந்த இடம் பிரச்சனை தீருமா, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், ரெண்டே விஷயம்தான், ஒன்று நல்லது நடக்கும், இல்லையா ஆப்போசிட்டாக நடக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ நல்லது தான் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசமா சிரமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இயல்புக்கு மாறாக நல்லது நடக்கும். அப்போ 100% வந்து பார்த்தா கல்வி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நான் படிக்கிறேங்க, எனக்கு நல்ல மார்க் வரல, நல்ல ரிசல்ட் வரல, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்தா திருப்பி நான் அதே இடத்துல உட்காரக்கூடிய நிலைமை இருக்குதுன்றீங்களா, படிப்பு மாற்றம் ஏற்படும். படிச்சுட்டு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது, இல்லை கலைத்துறையில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, ஈடுபாடு இருக்குது, அதை போக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி. உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உடைய சனி வக்கரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வக்கர கிரகம் பார்த்தா ராகு கேது மட்டும்தான் வக்கர கிரகம், அவர் மட்டும்தான் எப்பயுமே இயல்பு நிலையில் இருந்தாலும் சரி, அதாவது வக்கரம் அடைஞ்சாலும் சரி ரிபேர்ஸில் தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வக்கரத்துக்கு வரும்போது நமக்கு முன்னாடி நல்லா இருந்தா இப்போ சரியில்லை, இப்போ சரியில்லைன்னா அதாவது பின்னாடி நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தா முன்ன உங்களுக்கு வந்து நல்லா இல்லை, இப்போ உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 7 ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி சூப்பராக இருக்குது. மேச ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி அவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. மிதுன ராசிக்கு பார்த்தா அதாவது ஜீவன சனி அவங்களுக்கு தொழில் மாற்றங்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு. கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு. அடுத்தது தனுசு ராசி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு. கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறாரு. மீன ராசிக்கு ஜென்மச்சனி நிச்சயமா அவங்களுக்கு வாழ்க்கையே பிரைட் ஆக போகுது. ஏன்னா இந்த 7 ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி சூப்பரா இருக்க போகுது, இதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? அதனால எது எப்படியோங்க இந்த உடைய சனி வக்கரம் தனுசு ராசிக்கு உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. சரிங்களா?